வணக்கம். வாங்க சிங்கமுத்து, எப்படி இருக்கீங்க? ஏதோ உங்க புண்ணியத்தில் நான் நல்லா இருக்கேனுங்க. இதுல எல்லாம் ஃப்ரூட்ஸுங்க, மலைப்பழம், ஆப்பிள், சாத்துக்குடி, இது ஐஸ்கிரீம் கூட வாங்கிட்டு வந்திருக்கேங்க. இதெல்லாம் எதுக்கு? உடம்புக்கு சரியில்லாத உங்களை நான் ஹாஸ்பிட்டல் தான் வந்து பார்க்கணும், அதான் நியாயம். ஆனா பாக்குறவங்க இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்து உங்களை ஏதோ நான் காக்கா பிடிக்கிறதா நினைச்சுக்குவாங்க. அதனால தான் வீட்டுல வந்து உங்களை நான் பாக்குறேன். இது மேடம், நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நீங்க இருக்கும்போதே எனக்கு ப்ரமோஷனுக்கு ஏற்பாடு பண்ணி ஒரு டிஐஜி ஒரு ஐஜி ரேஞ்சு கிடைச்சா அதை வச்சு நான் சந்தோஷமா, வேணா ஒரு இன்ஸ்பெக்டர் கிடைச்சா கூட போகுது, அதை வச்சு நான் வண்டி ஓட்டிக்குவேன். அதுக்குண்டான முயற்சியை நீங்க செஞ்சீங்கன்னா உங்க ப்ரமோஷனுக்கான சிபாரிசை கண்டிப்பா நான் செய்யறேன். தேங்க்யூ மேடம். ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். என்ன? நானும் ப்ரமோஷனுக்காக கேஸ் பிடிக்க எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் குருவமாவும் கோணக்காரன் பக்கிரிசாமி என்ன வேலையே செய்ய விடாம ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க மேடம். இது குருவமாவையாவது உருட்டி பெரட்டி நான் சமாளிச்சுக்குவேன். ஆனா இந்த கோணக்காரன் தொல்லை தாங்க முடியல மேடம். நீங்க மேல இடத்துல சொல்லி அந்த கோணக்காரன்ல பஞ்சாபுக்கோ காஷ்மீருக்கோ மாத்தி விடுங்க. முடியல, அட்லீஸ்ட் சிலோருக்காக தள்ளி விடுங்க. இந்த ஸ்டேஷனே சந்தோஷப்படும் மேடம். மேடம் வர மேடம். வெல்கம் மேடம். தேங்க்யூ மேடம். ஏ ராமசாமி, காலாகாலத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்ட குழந்தை குட்டியோட சந்தோஷம் வாடான்னு சொன்னா கேட்க மாட்டேன்றியே. ஐயா, எனக்கு எதுக்குங்க கல்யாணம் எல்லாம்? கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருந்துடுறேங்க. உன்னை திருத்த முடியாதுடா. சரி சரி, எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்ல, கடைசி காலத்துல நீயே கொல்லி போட்டுறா. ஐயா, என்ன போய் கொல்லி போட சொல்றீங்க? டேய், உன்னை தவிர எனக்கு யாரா இருக்காங்க? வணக்கம்மா. வணக்கம் சார். ஒரு குற்றவாளி தப்பிச்சு ஓடி வந்து இங்க ஒளிஞ்சிருக்கான். படம் ஓடிட்டு இருக்கு, லைட்டை போட சொல்றேன், உள்ள போய் பாருங்க. தேங்க்யூ சார். உனக்கு எம்ஆர்க்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு அவனுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை. போய் உண்மையை சொல்லு. குழந்தைங்க மேல சத்தியமா சொல்றேன், நான் அவனை கண்ணால கூட பார்த்ததில்ல. அப்போ அமாவாசை ராத்திரி சங்கூதிக்கிட்டு போனது நீ இல்லைங்கிறியா? சங்கூதிட்டு போனது என்னமோ நான் தான்மா. அப்படி ஊதிட்டு போலேண்டா என் குடும்பத்தையே அழிச்சிருவேன்னு பயமுறுத்தினானுங்க அந்த எம்மாருடைய ஆளுங்க. அது மட்டும் இல்லம்மா, ஊர் ஜனங்க என் மேல வச்சிருந்த நம்பிக்கை அவனுங்க என்னைய ஒரு கருவியா பயன்படுத்திக்கிட்டானுங்கம்மா. அப்புறம் ஏன் என்ன பார்த்து பயந்து ஓடுன? இந்த விஷயத்தை போலீஸுக்கிட்டயோ இல்ல வெளியில யார்கிட்ட சொன்னாலும் என் குடும்பத்தையே அழிச்சிருவானு பயந்துகிட்டு தாம்மா நான் அப்படி ஓடினேன். மேடம், சரி, அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணு. ஓகே மேடம். என்ன இன்னைக்கு வீடியோ ஷாப்பில் நிறைய கூட்டம் இருக்கு. எல்லாருமே ப்ரமோஷனுக்காக துப்பறி ஆரம்பிச்சிட்டாங்களா? இன்னைக்கு இதை விடக்கூடாது, நாம கண்டுபிடிச்சே தீரணும். எக்ஸ்கியூஸ் மீ. இதுக்கு முன்னால் நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். பார்த்துக்கலாம். அட, நம்ம கோணக்கால நமக்கு முன்னாலேயே ப்ரமோஷன் வாங்கலாம்னு வந்துட்டான் பாத்தியா? ஐ அம் அண்டர்ஸ்டாண்டிங். எஸ். எப்பங்க பேண்ட் போட ஆரம்பிச்சீங்க? ஐ அம் நாட் ஆதிவாசி. காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ். செத்த காலேஜ் ஸ்டூடண்ட்? நோ, பாரஸ் ஸ்டூடண்ட். பாரஸ் காலேஜ்ல எல்லாம் உங்களை பார்த்த உடனே அட்மிஷன் கொடுத்திருப்பாங்களே. ஏன் நான் அவ்வளவு அழகா இருக்கேனா? ஐயோ அழகா, புகை பிடிச்ச அண்டா மாதிரியா இருக்கிறீங்க. கரெக்ட். காலேஜ் சமயக்கட்டுல கூட அப்படிதான் பேசிடுவாங்க. இஸ் இட்? வாட் இஸ் யுவர் நோட்டீஸ் கண்ட்ரி? ஐ அம் கிரேட் இருண்ட ஆப்பிரிக்கா. நேரா இங்கதான் வந்து இறங்குறீங்களா? எஸ். ஏங்க உங்க தலை என்னங்க கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி இருக்கு? ஆப்பிரிக்காவுல எல்லார் தலையும் இப்படிதான் இருக்கும். ஓ, ஐ சி. அப்போ ஆப்பிரிக்காவுல தலையை வச்சு யாரையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஐ அம் கரெக்ட்? கரெக்ட். ஆமா, இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம், உங்க பேரை சொல்லவே இல்லையே. ஜார்ஜ் புஷ். இது அமெரிக்காவோட ஜனாதிபதி பேராச்சே. அவருக்கு அந்த பேர் பிடிக்கலன்னு எனக்கு கொடுத்தாரு, நான் வாங்கிட்டேன். அமெரிக்காவில் ஒரு சவரி என்னன்னா, நமக்கு என்ன பிடிக்கலையோ அதை உடனே அடுத்தவங்களுக்கு கொடுத்துடலாம். உங்களுக்கு என்ன பிடிக்காட்டாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்துருவீங்க. எஸ். உங்க பொண்டாட்டி உங்களுக்கு பிடிக்குமா? ஏன் பிடிக்கலன்னா நீ கேட்டு வாங்கிக்கலாம். போடா கோணக்காலா. எக்ஸ்கியூஸ் மீ. மேட் இன் ஜப்பானா இல்ல சைனாவா? No, I'm Indian girl. ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேனே. இப்படி தெரிஞ்சிருந்தா அந்த குதிரைக்காரி பேல நான் உங்களை கட்டி இருப்பேனே. டோன்ட் ஃபீல் மேடம். செகண்ட் சேனல் ஓபன் பண்ணட்டுமா? Stop
stupid nonsense. Huh? Thank you. See his name? My name is Agils. காருக்கு போடுற ஹை ஹீல்ஸா? No. Agils means Agilandeshwari. What is the beautiful Thank name? you. என் பொண்டாட்டி தான் இட்லி காய்ச்சி பேர் வச்சிருக்காளே. குருவி காக்கான்னு. அந்த கழுத முண்டை வீட்ல போய் தூக்கி போட்டு ஒரே மாதிரி மிச்சார. யார் சிங்கமுத்தா? என் பேர் உனக்கு யார் தெரியும். நினைச்சீனா? Who are you? I'm Inspector Kuru அம்மா. கூட்டத்துல குனிஞ்சு நிக்கிற குருவமா இது பருவமா அடி ஒன்னது உருவமா. எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் ஓசிபிசா மியூசிக் கேசட் இருக்கா? ஓசிபிசாவா? எங்க இருந்து வர்றீங்க? அது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. நாங்க புது ஸ்டூடெண்ட்ஸ். ப்ளீஸ். அது இல்லாம எங்களால இருக்க முடியாது. ப்ளீஸ். சாரி மேடம், ரெகுலர் கஸ்டமருக்கு தான் கொடுக்கறது. நான் ரெகுலர் கஸ்டமர் ஆயிடுறேன். இந்தாங்க டெபாசிட். பணத்தை வாங்கிக்கிங்க. ஓகே, இவ்வளவு தூரம் கேட்கறதுனால தரேன். ஆனா ரொம்ப சீக்கிரட்டா இருக்கணும். இந்தாங்க. தேங்க்ஸ். நீ உண்மையை சொல்ற வரைக்கும் அந்த எம்ஆரே வந்து சொன்னாலும் உன்னை விட மாட்டேன். இன்ஸ்பெக்டர். எஸ் மேடம். எம்ஆரோட ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து வைங்க. இது சம்பந்தமா நாளை காலையில வந்து விசாரிக்கிறேன். ஓகே மேடம். யோ நாயுடு. யோ குட் நைட் இருக்கையா. வா. நீங்க தானா சார்? ஃபுல்லா ஆஃபா? யோ அதுலயே ஏரியா. இன்னைக்கு ஸ்டேஷன்ல ஏதாவது விசேஷம் நடந்துச்சா? விசேஷம் நடந்துச்சு. வீடியோ கடைக்காரன் பிடிச்சிட்டு வந்து டிஎஸ்பி லாப்ல வச்சிருக்காங்க. விசாரணை நடந்துச்சா? நடந்துச்சு. மறுபடியும் நாளைக்கு வந்து விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. எனக்கு ஆஃப் சிக்கன் பிரியாணி வாங்கிக்க. நீ ஒரு குவார்டர் வாங்கி தாக்கிக்க. உல்லாச உலகம் எனக்கே சொந்தம். குவார்டர் தான் நான் எடுக்க. ஹலோ. ஆமா, இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். நான் தான். விசாரணை எப்படி இருக்கு? நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல முதலாளி. நாளைக்கு தான் விசாரணையா. உண்மையை சொல்லவும் கூடாது, அவன் உயிரோட இருக்கவும் கூடாது. என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுது முதலாளி. கான்ஸ்டபிள் ஐயா, அந்த கதவை துறையா விசாரணை பண்ணணும். நாளைக்கு காலையில டிஎஸ்பி வந்து அவங்களே விசாரணை பண்ணேன்னு சொன்னாங்க. யோ, நான் இன்ஸ்பெக்டர். சொன்னதை செய் போ. விசாரணை முடிகிற வரைக்கும் யாரையும் உள்ள விடாத. சரி சார். ஒத்து சார், ஒத்து சார். போயா சார் சார் வேணாம் சார். சொன்ன கேளுங்க சார். தேவுடா. ஹலோ, டிஎஸ்பி அம்மா. டிஎஸ்பி here. ராஜன், உன்ன மாதிரி எத்தனை டிஎஸ்பியை நான் பார்த்திருப்பேன். வாய மூடிட்டு போடி.
எஸ். நீங்க யாரு? ஹலோ ஹலோ, நீங்க வண்டியை திருப்பி வை. சரிங்கம்மா. வணக்கம். வாங்கம்மா. வணக்கையா. எங்கேயோ வெளியே கிளம்பிட்டீங்க போல இருக்கு. ஆமாம்மா, வெற்றியூர் கோயில் திருவிழாவுக்காக போறேன். நீங்க ஊருக்கு போற வழியில 6ஆம் நம்பர் செக் போஸ்ட்டுக்கு போறதுக்குள்ள உங்க உயிருக்கு ஆபத்து வரும்னு எனக்கு மர்ம போன் வந்துச்சு. என் உயிருக்கு ஆபத்தா? எனக்கு யாருமா விரோதி இருக்கிறாங்க? உங்களுக்கு தெரியாம யாராவது விரோதிங்க இருக்கலாம். எதுக்கும் வண்டியை நான் சோதனை போட்டுக்கிறேன். என்ன இந்த பெட்டியில? கோயிலுக்கு எடுத்துக்கிட்டு போற அன்பளிப்பு. வண்டியில ஒண்ணு இல்லைனாலும் நீங்க அந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லம்மா, அந்த ஊர்க்காரங்க நான் கோயில் திருவிழாவுக்கு வருவேன்னு ரொம்ப ஆசையா எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள ஏமாத்துறது அவள் நல்லது இல்லம்மா. அப்படி போற உயிர் போகட்டுமே, என்னைக்கு அதனால போகத்தானே போகுது. ஒரு தனி மனிதன் உயிரை காப்பாத்துறது எங்களோட கடமை. அதுலயும் நீங்க இந்த பகுதி ஜனங்களுக்கு எவ்வளவோ நல்லது செய்றீங்க. எதுக்கும் செக் போஸ்ட் வரைக்கும் கூட வரேன். சரி, உங்க விருப்பம். வண்டி எடுத்துட்டு முன்னால போப்பா.